Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்புக்கில் ஒவ்வொரு பாடமாக நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th 7th 8th ஸ்டாண்டர்டுக்கான 12வது லெசன் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ரைட் அதாவது வகைப்படுத்தி எழுதுக அப்படின்றாங்க. என்ன சார் அப்படின்னா இங்கே அப் இது பாருங்கள் யூபி அப்புன்னு முடியறத நாம் இந்த சவுண்டில் முடியறதெல்லாம் இங்கே எழுதணும். அடுத்தது அக் அப்படின்னு முடியறத இங்கே எழுதணும். அடுத்து அன்னுன்றது முடியறதுலாம் இங்கே எழுதணும். ஸோ கொடுக்கப்பட்டதில் அப்புன்னு முடியறது பாருங்கள் பப்பு ரப்பு அடுத்து டப்பு இது மூணு யூபின்னு முடியுது, அதெல்லாம் இங்கே எழுதியாச்சு. ஸோ அதுதான் வகைப்படுத்துதல். அக்கு அப்படின்னு முடியறதுலாம் பாருங்கள் பக்கு ரக்கு டக்கு. அடுத்து அண்ணன் முடியறதுலாம் பாருங்கள் ஃபன் பன் டன். ஸோ இதெல்லாம் இங்கே எழுதியாச்சு. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இதுவே முடிஞ்சிடுச்சு. Circle the words that sound as boon and read aloud to your teacher. அதாவது பூன் என்ற சவுண்டு மாதிரி எந்தெந்த வார்த்தைகள் வருதோ அதெல்லாம் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை படித்து என்ன பண்ணுமா நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட காட்டணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் கம் ஹியர் சூன் என்பது இந்த சவுண்டில் முடியுது. அடுத்து மூன் என்ற வார்த்தை அதே சவுண்டில் முடியுது. ஸ்பூன் என்ற வார்த்தை அதே சவுண்டில் முடியுது. நூன் என்ற வார்த்தையும் அதே சவுண்டில் முடியுது. ஸோ அடுத்து போலாமா? ரீப்ளேஸ் த வேர்டு வித் த சேம் சவுண்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்சஸ். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த வார்த்தையை மாற்றிட்டு இதற்கான வார்த்தையை எழுதணும். இட் இஸ் எ க்யூப், அவங்க ஒரு க்யூப்னு சொல்கிறாங்க, நமக்கு இதை நாம் எழுதணும். இட் இஸ் எ டியூப், என்னது டியூப். ஸோ இதை எழுதுகிறோம். அதே சவுண்டில் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் எ ப்ரூம், திஸ் இஸ் எ ரூம். ஸோ ஓகே, சூஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ் டு கம்ப்ளீட் த சென்டென்சஸ். ஸோ பாருங்கள் இதில் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, அடுத்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அன் எலிஃபண்ட். ஸோ இது திஸ் இஸ் அன் எலிஃபண்ட். இட் இஸ் பிக், இதோ இருக்கு பாருங்கள் இந்த வார்த்தை, அது பெரியதாக உள்ளது. இட் ஹாஸ் ட்ரங்க், அதுக்கு தும்பிக்கை உள்ளது. திஸ் இஸ் அ ஜிராஃப். ஸோ ஜிராஃப் இதோ இருக்குது. இட் இஸ் டால், அது உயரமாக உள்ளது. இட் ஹாஸ் அ லாங் நெக், அதுக்கு நீண்ட கழுத்து உள்ளது. அவ்வளோதான். Rewrite the sentences correctly. The horse is slow. கவனிங்க, இங்கே ஸ்லோன்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ் ஸ்லோவாக இருக்காது. நம்ம எப்படி எழுதணும்? The horse is fast அப்படின்னு எழுதணும். The ant is big. எறும்பு ரொம்ப மிகப்பெரியதுன்னு கொடுத்துருக்காங்க. The ant is small. The giraffe is short. ஜிராஃப் ரொம்ப குள்ளமாக இருக்குமா, என்ன நியாயம்? The giraffe is tall அப்படின்னு எழுதணும். அடுத்து write 3 sentences about the pictures using big, small, fast, slow. Big, small, fast, slow. ஸோ இதை பார்த்து நம்ம இந்த 4 படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பார்த்து நம்ம ஒரு 3 சென்டென்ஸ் எழுதினால் போதுமானது. So this is a banyan tree. The banyan tree is big. Okay. Horse. The horse is fast. இதை பயன்படுத்தி எழுதிட்டோம். Snail. The snail is slow. ஓகேவா? வேணா இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாம். ஆனால் அவங்க 3 சென்டென்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க, நம்ம எழுதியாச்சு. உங்களுக்கு நம்மளோட வீடியோ அனைத்தும் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா திறன் ஒர்புக்கில் போட்ட அத்தனை வீடியோக்களும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே பாருங்கள் 7th ட்ரேஸ் இருக்குது, இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.